ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வர சட்சத்தம் குருவே குருமோகன் நமோ நமஸ்தே. விநாயகனே விக்னராஜா கநாத கஜான சமர்த்தி யோதி. ஓம் நாயக நம ஓம் நாயக நம ஓம் நாயக நம கருகுண்ட மகாகாய் ஸ்ரீ கோடி சமப்பிரதா நிர்விக்ன குருதா சர்வகாரி சர்வதாம் சக்தி ஓம் சக்தி. ஓம் நம சிவாய ஓம் நர்பஸ்வன சுன சிகரபதி ஓம் சிவபதி ஓம் சிவாய நமோ நை மகர்பதி ஓம் ஐ நம சிவனரமந்தானி வாழைக்குமரி மகாகாளி நிரந்தர நீலிகர பைரவ திருச்சிவதேமல சுரமர்த்தினி ஓம் சக்தி அளவாங்குள் இருக்கும் அன்னோமய பார்வதியே திரளாது கன்னியாமரித்தாதனவனை காக்கும் பரவரிய வரத்தின் பரவர சகசத்திர சுபக்கன்ப திருவர சுந்தரி ஏமர சுந்தரி சௌந்தரி தில்லோகனாய் தீபொழி பிரதுபி வாழை பரமேஸ்வரி திருஷ்டாந்தனம் சொர்ணம் தனம் கல்வி வீரம் ஆனந்தம் ஆரோக்கியம் மன நிம்மதி தருக சுவாஹா. அன்பார்ந்த நேயர்களுக்கு அடியனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நிலையத்தில் ஜோதிடம், வைத்தியம், மாந்திரீகம், ரசமணி, ராஜோஷமை, வர்மம், யோகா, மூச்சு பயிற்சி, பிரணயாமம், தியானம், தவம் போன்ற அற்புதமான தெய்வீக சித்தர்களுடைய கலைகளை படித்து அறிந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு மனநலம், ஒரு நலம் கிடைப்பதற்கும் உடல் நலம், மனநலம், ஆனந்தம் கிடைப்பதற்கும் அருளும் பொருளும் புகழும் கிடைப்பதற்கும் இந்த கலைகள் மூலமாக செய்ய முடியும். இந்த கலைகளை எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க தாத்தா எல்லாருமே செஞ்சுட்டு வந்தாங்க. அதன் பிறகு நான் இந்த கலைகளை கத்துக்கிட்டு முறைப்படி செஞ்சு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. இப்ப லக்னத்துல 6ஆம் இடத்தை சொல்லக்கூடிய இடம் தான் கண் திருஷ்டி. நோய் நொடி, கடன், எதிரி, கோர்ட்டு வழக்கு, பஞ்சாயத்து, ஏவல், புள்ளி சூனியம், பெய்சாசு, கண் திருஷ்டி, கண் கோளாறு இப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொல்லும் போகும்போது இந்த கண் திருஷ்டின்னு ஒண்ணு இருக்குது. கல்லறிக்கு தப்பிடலாம், ஆனா கண்ணு இறுக்கி தப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு யாரா இருந்தாலுமே எந்த துறையில முன்னுக்கு வரும்போது பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த தலைப்பு என்ன அவங்களுக்குன்னா, கண் திருஷ்டி விலகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதான். காஞ்ச மரத்துக்கு கல்லடிப்படும். காய்த்த மரத்துக்கு, நல்ல காய்ச்ச மரத்துக்கு, பழம் பழுத்திருக்கிற மரத்துக்கு கல்லடி படும். காய்க்காத மரத்துக்கு யாரும் கள்ளப்பட்டு எறிய மாட்டான், ஏன்னா அதுல பலன் கிடைக்காது. அதே மாதிரி நல்ல செழிப்போடு வாழ்பவனுக்கு கண்ணடி படும். கண்ணாருன்னு சொல்லுவாங்க சிலவங்க. ஐயோ எனக்கு கண்ணாறு பட்டுருச்சு அப்படிப்பாங்க, கண் திருஷ்டி பட்டுருச்சு அப்படிப்பாங்க. இது உண்மைதான். கல்லறிக்கு தப்பிடலாம், கண்ணறிக்கு தப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு பழமொழியும் பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி காய்த்த மரத்துக்கு கல்லடி படும். ஏன்னா அந்த மரம் காய்ச்சி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. அப்ப என்ன செய்வாங்க, கல்லை கொண்டு அடிப்பாங்க. அந்த காயில 10 பழம் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கத்தான் செய்வாங்க. அது மாதிரி நல்ல மனிதர்களுக்கு ஆபத்து வரத்தான் செய்யும். நல்ல வீடு, தொழில் அமைஞ்சா கண் திருஷ்டி வரும். நல்ல வீடு கட்டுறான்னு பாருங்க, உடனே பார்த்துட்டு ஐயோ வீடு கட்டுறான்டா, ஐயோ வீடு கட்டுறான்டா, ஐயோ நல்லா செய்யறா, எங்க இருந்து சம்பாதிச்சானோ இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த கண் திருஷ்டி வளர்றதுக்கு தான் கரும்புள்ளி செம்புள்ளி கட்டி வெண்பூசணிக்காய் தொங்க போடுவாங்க. அடுத்து ஒரு பொம்மையை செஞ்சு வைப்பாங்க, திரையை போட்டு விட்டுருவாங்க. அந்த வீடு கட்டி கொஞ்ச நாளைக்குள்ள எல்லாருக்குமே கண் திருஷ்டி படுன்னு சொல்லிட்டு இதை மறைச்சு வைப்பாங்க. அப்ப வீடு கட்டுறவங்களுக்கும், நல்ல வீடு கட்டி நல்ல முறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல என்கரேஜ் பண்ணி நல்லா இருந்து சொல்றதுக்கு, வாழ்த்து சொல்றதுக்கு யாரும் இருக்காங்களா? பெரும்பாலும் இல்ல. ஐயோ வீடு கட்டிட்டான், இவன் வீடு கட்டிட்டான், இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு பொறாமப்படுற லிஸ்ட் தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நல்ல தொழில் அமைஞ்சிருச்சுன்னா, இப்ப எங்க தொழில இருந்து ஜோதிடம், வைத்தியம், மாந்திரிகம், ரசமணி, ராஜேஷ்மை, வர்மம், யோகா, மூச்சு பயிற்சி, பிரணயாமம், தியானம், தவம் இவ்வளவு தொழில் படிச்சு நாங்க பல ஆசான்கிட்ட கத்துக்கிட்டு பல செலவுகள் பண்ணி இதை முறைப்படி கத்துக்கிட்டு முறைப்படி செஞ்சு வரும்போது எல்லாருக்கும் ஆபத்து வருது. நல்லவங்களுக்கும் ஆபத்து வருது, கெட்டவங்களுக்கும் ஆபத்து வருது, படிச்சவங்களுக்கும் ஆபத்து வருது, படிக்காம பிரார்த்தனை இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து வருது. அதே மாதிரி அரசியல்ல நல்ல முறையில் கஷ்டப்பட்டு தொண்டனா இருந்து அதுல இருந்து அவங்க மேல 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 ஏறி ஒரு அரசியலை பிடிச்சு வரும்போது அவங்களுக்கும் ஏகப்பட்ட தொல்லைகள் வருது. அதே மாதிரி பிசினஸ்ல சாதாரண மளிகை கடை வச்சதுல இருந்து, பெட்டி கடை வச்சதுல இருந்து, அதுல இருந்து அப்படி இப்படி டக்கு 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 டக்குன்னு எந்திரிச்சு மேல ஏறி பழைய மால் வரைக்கும் கடை வச்சாங்கன்னா அதுல பொறாம வரத்தான் செய்யுது. அதனால நல்ல வீடு கட்டினாலும் பொறாம வரும், தொழில் நல்லா அமைஞ்சாலும் பொறாம வரும். இதுக்கெல்லாம் கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. நல்ல அழகுள்ள பிரச்சனைகளுக்கு எதுவா இருந்தாலுமே யாருக்குமே ஆபத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா வருவாங்க. அதெல்லாம் சண்டாளர்களும் துரோகர்களும் செய்யறவங்களும் இன்னைக்கு அதிகமா கலியுகத்துல இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை பார்த்து நிவர்த்தி பண்ணி கொண்டு போறதுக்கு தான் இந்த கலைகள்லாம் நமக்கு தெய்வீகமா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைகளை பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தைகளுக்கு அழகான குழந்தையா இருந்தா உடனே ஒரு கருப்புள்ளி பொட்டு வச்சிருவாங்க, வேங்க பொட்டுன்னு வைப்பாங்க.
அது அப்படி இல்லாதவங்களுக்கு என்னது, அது செய்யலாம் இருந்தாங்கன்னா சீர்தட்டுதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு சீர்தட்டுது. அப்ப அதனால பெரியவங்களை வந்து சீர் தட்ட போறேன் அப்படிப்பாங்க. அப்ப இது என்னது, இது ஒரு கண்திஷ்டி தான். அழகுள்ள பிள்ளை பார்த்து ஐ இந்த குழந்தை அழகா இருக்கே, இந்த குழந்தை அழகா இருக்கே அப்படி சொல்லி அதுக்கு ஒரு கண்திஷ்டி போடுவாங்க. அது கெட்டவங்களுடைய கண் பார்வை பட்டுச்சுனாவே அந்த குழந்தைக்கு சீர்தட்ட தான் செய்யும். அப்ப இதுக்கு தான் வந்து அவங்க சீர்தட்டுறதுக்கு அவங்க பெரியவங்கள்ட்ட போய் அந்த சீர்தட்டுறதுக்குள்ள முறையை பயன்படுத்துறவங்க பெரியவங்க படிச்சவங்கள்ட்ட போய் சீர் தட்டிட்டு வருவாங்க. அதுக்குலாம் கயிறு மந்திரிக்கிறது, அதுக்குள்ள உரம் தட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை தட்டி கொண்டு வந்தா சரியா போயிடும். இப்படி கண்திஷ்டின்னு சொல்லி சொல்றதுக்கு பல விதமான கண்திஷ்டிகள் இருக்கு. இதற்கு கண்திஷ்டி போக சிலவங்க பொம்மைகள் செய்யறது, கருப்பு பொட்டு வைப்பது, வீட்டுல முன்னால வந்து சில சங்குகளை பதிப்பாங்க. அந்த கண்திஷ்டி வராம இருக்கிறதுக்காக சில சங்குகள் பதிப்பாங்க, எந்திரங்கள் போடுவாங்க, இதெல்லாம் வச்சிருவாங்க. அதே மாதிரி மூலிகை எந்திரங்கள், வசீகர மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைகளை பாடம் பண்ணி அதுக்கு பஞ்சபூத மந்திரங்கள் ஏற்றி அதை வாசல்ல வைப்பாங்க. அடுத்து எந்திரங்கள் வைப்பாங்க. இதெல்லாம் வைக்கும் போகும்போது நமக்கு நன்மையை தரும். தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க டீ வைக்கிறீங்க, டீ போடும் போகும்போது என்ன பண்றோம், அதுக்கு ஒரு சல்லடையை வைக்கிறோம். சல்லடையை வச்சுட்டு அந்த சக்கையை மேல எடுத்துடுறோம், சாரை கீழே கொண்டு வரோம். அப்பதான் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அது மாதிரி நல்லது ஒட்டணும், கெட்டது வெட்டணும். அப்ப அப்படிங்கிறதுக்கு தெய்வ சக்தி நமக்கு வரணும், தீய சக்தி விலகணும்ல. தீய சக்தி விலகுறதுக்கு நம்ம தெய்வ சக்தி கொண்டு வந்து வச்சுக்கணும். இப்ப இருட்டை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒளியை போடுறோம். அந்த ஒளியை வந்த உடனே இருட்டு தானா ஒளிஞ்சு ஓடுது இல்ல. அதே மாதிரிதான் கண் திருஷ்டியை வளர்க்கறதுக்கு தகுந்த மூலிகைகள் இருக்கு. அதுக்கு ராஜோசியமை, ரசமணி, யந்திரம், மூலிகை ரட்ச, பொம்மைகள் செய்யறது, இப்படிலாம் செஞ்சு வைக்கும் போது எப்பேற்பட்ட வீடு நல்ல முறையில் கட்டினாலும் அந்த கண் திருஷ்டி படாது. நல்ல அழகான குழந்தைகளுக்கு மேல கண் திருஷ்டி படாது. நல்ல தொழில் ஸ்தானத்துல முன்னுக்கு வரும்போது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை விட்டு போட்டு நம்ம யதார்த்தமா இருந்தோம்னா அடுத்தவங்களுடைய கண் திருஷ்டிகள் பட்டு அடுத்தவங்களுடைய கெடுதல்கள் நமக்கு ஏற்பட்டு அந்த தொழிலை மேல போக விடாம காலை பிடிச்சி வாரி 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 நம்மளை கெடுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா கெடுக்கிறவங்கள தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. ஒருத்தர் வந்து வாழ வைக்கிற லிஸ்ட்ல யாரும் கம்மி, ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. கெடுக்கிற லிஸ்ட்ல தான் வந்து இருப்பாங்க. அதுல வந்து நம்ம இவங்க தான் கெடுப்பாங்க அவங்க தான் கெடுப்பாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. சொந்தக்காரங்களே கெடுப்பாங்க, கூட பிறந்தவங்களே கெடுப்பாங்க, வயலார்களும் கெடுப்பாங்க, யாருனாலும் கெடுக்கிறதுக்கு ரெடியா வந்துருவாங்க. ஆனா வாழ வைக்கிறதுக்குன்னு சொல்லி வர்றவங்க லிஸ்ட் கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க வீடு கட்டினாலும் தொழில் நல்லா அமைஞ்சாலும் நல்ல மனைவி மக்களோட ஆனந்தமா வாழ்ந்தாலும் உங்களுக்கு கண் திருஷ்டி வரும். அந்த கண் திருஷ்டியை விளக்குறதுக்கு நீங்க அதுக்கு தகுந்த மூலிகைகளை செஞ்சு வச்சு அதுக்குள்ள ஹோமங்கள் இருக்கு. அந்த ஹோமங்களை வந்து வீடுகளில் நம்ம பண்ணி அந்த ஹோமங்கள் மூலிகை குச்சிகளை அதில் போட்டு அதுல மந்திர ஒளிகளை ஏற்படுத்தும் போகும்போது அந்த வீடு தெய்வீக பவரா மாறும். தெய்வீக பவரா மாறி தெய்வ ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஏற்பட்டுரும். தெய்வ ஐஸ்வர்யம் ஏற்படும் போகும்போது தெய்வ சக்தி உள்ள வரும், தீய சக்தி வெளியில போயிடும். அப்போ உங்களுக்கு எந்த ஆபத்தும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால வீடுகள் நல்லா கட்டுங்க, சந்தோஷமா வாழுங்க, நல்ல கணவன் மனைவியோட ஆனந்தமா வாழுங்க, நல்ல மக்களோட சந்தோஷமா வாழுங்க, நல்ல ஆடை ஆபரணங்கள் நிறைய வாங்குங்க. இதெல்லாம் செய்யும் போது கூடயே இந்த மோசமான கோளாறுகளும் கூடயே வந்துருக்கு. எப்படி நம்ம நெல் வைக்கும் போகும்போது நெல்லுக்கு தண்ணி ஊற்றும் போகும்போது புல்லுக்கு தண்ணி பொட்டு அது வளர்ச்சியா வருது இல்லையா, அந்த மாதிரி நல்லது காரியங்கள் நம்ம நினைச்சு செஞ்சுட்டு இருக்க தீய சக்திகள்ல ஏவுவாங்க, தீய சக்தியில பார்ப்பாங்க. இவங்களாம் நம்மளாம் முன்னுக்கு வர முடியல, இவன் மட்டும் முன்னுக்கு வரானே, இவனை எப்படா கெடுக்கிறது, அப்படிதான் நிறைய பேர் யோசிப்பாங்களே ஒழிய, நய வஞ்சகர்கள் யோசிப்பாங்களே ஒழிய நல்லவங்க வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க. நல்லா ரெட்டு போட்டுப்பான்னு அசால்ட்டா நினைச்சிட்டு போயிடுவாங்க. அது லிஸ்ட் கம்மி. ஆனா கெடுக்கிற லிஸ்ட்ல உள்ளவங்க தான் எப்படியாவது இவனை கெடுக்கிறணும், அவன் கெடுத்து அவன் கஷ்டப்படுறதை பார்த்து ரசிக்கணும், அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க இருப்பாங்க. அதுக்கு நம்ம தயாரா இருந்துக்கணும். தயாரா இருந்து அதுக்கு தகுந்த பூஜை புனஸ்காரம் வசீகர பொருட்களை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மழை போல வர்றது பனி போல விலகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.